வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவுகளுடன் சாமுண்டி மந்திராலயம். இன்றைய பதிவுகள் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னா கடன் தொகை. சாமி, எனக்கு கடன் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, கடன்லேருந்து மீண்டு வர முடியல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நான் தேடி தேடி போய் கடன் ஆகிக்கிட்டே இருக்குது, வட்டி வாங்கி வட்டி கொடுக்குற மாதிரி போகுது, இந்த கடன்லேருந்து நம்ம எப்படி மீண்டுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கடனுங்கிறது ஒரு வகையான கர்மா மாதிரி. 7 ஜென்மத்துக்கு கடன் இருக்குமானா இருக்கும். தாத்தா கடனில் இருந்தார், அப்பா கடனில் இருந்தார், பையன் கடனில் இருந்தார், பேரனும் கடனில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி போகும். கடனுங்கிறது ஒரு வகையான கர்மா மாதிரி தான். நம்ம சொல்லக்கூடிய பெரிய கடவுள்களே இன்றைக்கி கடனில் தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா, அந்த கர்மாவினுடைய அடிப்படையில் தான் அந்த கடன் தீரும். அந்த கடனை தீர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நான் உழைக்கிற சாமி, எனக்கு ஒன்றுமே இல்லை, சாப்பாடு கூட இன்னும் கஷ்டத்தில் இருக்கேன், கடனே தீர மாட்டேங்குது, இதுக்கு ஏதேனும் பரிகாரம் இருக்கா? அந்த கர்ம வினையை போக்குறது எப்படி? நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு கர்மா இருக்குங்க அப்படிம்பாங்க. கடனுக்கும் கர்மாவுக்கும் என்ன சம்மந்தம்னா, அந்த முன்னோர்கள் செய்த சில பிரச்சனையினால் இந்த கடன்கள் உங்களுக்கு பாதிப்படையும். அந்த பாதிப்படையக்கூடிய தன்மையில் என்ன ஆகும்? ஓஹோ, நமக்கு கடன் பிரச்சனை ஆயிடுச்சு, இதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர, இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்க, இந்த மாதம் ஓட்டிட்டோம், அடுத்த மாதத்துக்கு நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம், அடுத்த மாதத்தில் நம்மளுடைய தன்மை எப்படி ஆகும் அப்படிங்கலாம் நிறைய பேர் இன்றைக்கி ரொம்ப சங்கடத்தில் வராங்க. என்னை வந்து சாமி கடன் அடைக்கணும், பூஜை பண்ணுங்க. நீங்கள் பூஜை பண்ணினாலும் உங்களுக்கு கடன் வந்து குறையுமானா குறையாது. அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு கொண்டான ஐஸ்வர்யம் கடனை தீர்க்கக்கூடிய ஒரே பூஜை ஐஸ்வர்ய பூஜை தான். அந்த ஐஸ்வர்ய பூஜை நம்ம பண்ணி அது சார் 100 பேருக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 பேருக்கு அது ஃபெயிலியர் ஆகிடும், அது பாஸ் ஆகுமானா ஆகாது. காரணம் என்னென்னா, கடனுங்கிறது கர்மாவை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கர்மாங்கிறது யாராக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு அனுபவிச்சு தான் ஆகக்கூடிய பொருளாக இருக்கு. கடனை தீர்க்கிறதுக்கு கடன் தீர்க்கக்கூடிய கர்மானா என்ன? இப்போ ஒரு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு ஒரு கர்மாவினை பாதிச்சு, கர்மாவில் நிறைய இருக்குங்க. நீங்கள் அதுக்கு ஒரு தனியாக நம்ம ஒரு வீடியோ போட என்னென்ன கர்மா இருக்குது. அந்த கடனுக்குள்ள கர்மானா வந்து நம்ம எப்படின்னா, யார்கிட்டையாவது காசு பணங்கள் கொடுத்து ஏமாற்றி அவங்க வயிறெஞ்சு அவங்க அதனால் ஏதாவது சூசைட் பண்ணி, இல்லை அதிகமான வட்டிகளுக்கு கொடுத்து அந்த பாவத்தை சேர்த்து வச்சு அதனால் பெரிய பெரிய கோடீஸ்வரர் இன்றைக்கி நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதில் பாதிப்படைஞ்சவங்க, கொடுமைகள் பண்ணி பாதிப்படைஞ்சவங்க, அந்த கர்ம வினையாக எங்கள் தாத்தா பண்ணாருங்க, கடைசியில் பார்த்தா எங்கள் அப்பாவும் கஷ்டப்படுதாரு, இப்போ நானும் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்கள தீக்கணும், அவங்ககிட்டருந்து அந்த கஷ்ட நஷ்டங்களை மாற்றணும் அப்படின்னா அப்போ தான் அந்த கர்மாவை எடுக்கணும். இந்த கர்மாவை எடுக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்கும், அந்த கர்மானா என்ன, அந்த கர்மா சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம ஒரு விஷயமாக சுவாரஸ்யமாக பார்த்தோம் அப்படின்னா, அந்த பரிகாரத்துக்கு வந்துடுறேன். நான் ஒரு பரிகாரத்துக்கு இப்போ நம்ம போயிடும். கடனை தீர்க்கக்கூடிய ஒரே பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பெரிய பெரிய சிவாலயங்கள் இருக்கும். சிவன் தான் கர்மாவினுடைய பிரதான தெய்வமாக கருதப்படுது. சிவாலயத்துக்கு போங்க. சிவாலயத்துக்கு போயிட்டு லட்சுமிக்கு தீபம் ஏற்றுங்க. லட்சுமிக்கு தீபம் ஏற்றி சுக்கிர ஓரை, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சுக்கிர ஓரையில் லட்சுமிக்கு தீபம் ஏற்றணும். வேறு எந்த தெய்வத்துக்குமே வந்து தீபம் ஏற்றக்கூடாது. நேராக போய் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய லட்சுமிக்கு, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பெருமா கோயிலில் இருக்கக்கூடிய லட்சுமிக்கு அல்ல, சிவாலயத்தில் இருக்கக்கூடிய லட்சுமிக்கு சுக்கிர ஓரையில் நீங்கள் வந்து தீபம் ஏற்றினால் உங்கள் கடன்கள் நிச்சயமாக தீரும். இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இது கடன் தீர்க்கிறதுக்கு உண்டான ஒரு பரிகாரம். சரி, இப்போ அந்த கர்மாவை நம்ம எப்படி போக்குறது? நல்லா புரிஞ்சுக்க. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், லட்சுமிக்கு தீபம் ஏற்றணும், இது ஒரு பரிகாரம். இந்த தீபத்தை ஏற்றிட்டு வெளியே வந்து திருவோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு சாமியோ ஒரு யாசகம் வாங்குறவரை கண்டிப்பாக இருக்கணும். திருவோடு அவர்கிட்ட எனக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, அவர்கிட்ட முதல்ல சொல்லிவிட்டு அவர்கிட்ட உங்கள் 3வது ஆள் நண்பரோ உறவுக்காரங்க எல்லாமே யாராவது அவங்கள்ட்ட ஒரு, இப்போ நீங்கள் 200, 300, 500 அவங்களுக்கு ஒரு வேளை உணவு வச்சு அவங்கள கையில் முதல்ல கொடுக்க சொல்லிவிட்டு, அவங்க கையில் இருக்கக்கூடிய யாசகம் பெற்ற சில்லறை காசு, ஐயா என்னாமல் ஒரு குத்தள்ளி என் மடியில் போடுங்க அப்படின்னு சொல்லணும். பிச்சை எடுத்தவர்கிட்ட பிச்சை எடுப்பது, அதை நான் பிச்சைன்னு சொல்ல விரும்பல, யாசகம் எடுத்தவர்கிட்ட யாசகம் எடுப்பது, இதுவே கர்மாவாகும்.
நீங்கள் உட்காந்து நிறைய பேர் தெரியாமல் இன்றைக்கி மடிப்பிச்சை எடுங்க மடிப்பிச்சை எடுங்க. எதுக்கு மடிப்பிச்சை, எந்தவாறு மடிப்பிச்சை எடுக்கணுங்கிறது இல்லை. மடிப்பிச்சை எடுத்து கொண்டு போய் நீங்கள் உண்டியில் போடணும். பகவானுக்கு அப்படிலாம் கிடையாது, எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லலை. மடிப்பிச்சைங்கிறது அன்னம் தான், அன்னம் இல்லை சோறு. நீங்கள் கடனை தீர்க்கணும், அந்த கடனால் வரக்கூடிய கர்மாவுக்கு செய்யக்கூடிய காசுகள். சாப்பாடு உணவு வாங்கினோன்னா அது என்னங்கிறத நான் ஒரு வீடியோ சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், திருவோடு வச்சுருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் பை வச்சுருக்காரு, இல்லை தட்டு வச்சுருக்காரு, இல்லை அவர் கீழே வெறும் பேப்பரை மேட்டு வச்சுருக்காரு, அப்படியே அதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது. திருவோடு வச்சுருக்கணும். ஏன் திருவோடு வச்சுருக்கணும்? சிவபெருமானே கையில் வைத்திருந்த ஓடு இயற்கையான ஒரு மரத்தில் வரக்கூடிய திருவோடு. அந்த திருவோட்டினுடைய ஆற்றல் சிவபெருமான் கையில் இருந்தது. சிவபெருமான் கையை நீங்கள் புராண கதை கேட்க, சிவபெருமான் கையில் இருந்த திருவோடு எப்படி கீழே விழுந்துச்சுன்னா, திருவோடு நிறையாமல் லட்சுமியினுடைய தன்மையில் லட்சுமி அதை நிறைச்சி அந்த திருவோடு கீழே விழுந்துச்சு. அப்போ பல பேர்கிட்ட உள்ள யாசகம், பிச்சாண்டி தத்துவத்தில் பிச்சை கிழுங்கள் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே பிச்சை எடுக்க வந்திருக்காரு திருவோடு வச்சு. அது புராண கதைகள். நீங்கள் புராணத்தை எடுத்து பாருங்கள், சொல்லுவாங்க. அவருக்கு பிச்சாண்டின்னு ஒரு பேரே இருக்குது. அந்த சிவபெருமான் அது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த யாசகர்கிட்ட போய், திருவோடு வச்சுருக்கிட்ட போய் மடியில் வச்சு நீங்கள் முதல்ல பணம் கொடுக்கணும். இப்போ உள்ள யாசகர்லாம் முன்ன உள்ள யாசகர் கொடுப்பாங்க, இப்போ உள்ள யாசகர் கொடுப்பாங்களான்னு அது ஒரு கேள்விக்குறி. கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் முன்னக்கூடியே அவருக்கு தேவையானதை கொடுத்துட்டு, எனக்கு நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு நான் அப்படின்னு அவங்கக்கிட்ட மண்டிக்கிட்டு, நீங்கள் மடியை வீட்டில் இருக்க பெண் பண்ணால் போகணும், ஆண் பண்ணக்கூடாது. இதுக்கு கர்மாவினை தீர்க்கிறதுக்கு பெண் மடியை மடி பிச்சை எடுக்கணும். அப்போ அவர் எண்ணாமல் அதில் கிடக்கக்கூடிய அரிசிகளும் சரி, சில்லறை காசு கொஞ்சம் அரிசியை வச்சுருப்பாங்க. எல்லாருமே திருவள்ளுவர் 2 அரிசியாவது அதில் போட்டிருப்பாங்க, அது சாஸ்திரம். அந்த காசை அப்படி ஒரு குத்து அள்ளி அவர் உங்கள் மடியில் போட்டுருவார். அதை கொண்டாந்து மஞ்சள் துணி முடிஞ்சு, ஒரு மஞ்சள் துணினா பாலிஸ்டரில் போய் மஞ்சள் துணி வாங்காதீங்க, தயவுசெய்து சொல்லிடுறேன். ஒரு கடையில் போய் மஞ்சள் கலர்னு துணி வாங்காதீங்க. மஞ்சள் துணினா ஒரு துணி, வெள்ளை துணி எடுத்து அதை மஞ்சளில் முக்கி அதை காய வச்சு அந்த மஞ்சள் துணியில் இந்த சில்லறை காசுகளை கெட்டி நீங்கள் வைக்கக்கூடிய குபேர முக்குன்னு சொல்லக்கூடிய மேற்குக்கும் தெற்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய குபேர முக்கில் இருக்கக்கூடிய பீரோலாக இருக்கட்டும், இல்லை உங்கள்கிட்ட பீரோல் வசதி இல்லை அப்படின்னா குபேர முக்கில் உயரமான இடத்துல ஒரு ஆணி அடித்து கூட நீங்கள் கட்டி தொங்க விட்டுருங்க. தொங்க விட்டு பூஜை பண்ணையில் அதை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கர்மா தீரும். நீங்கள் யாசகம் எப்போ திருவோட்டிலேருந்து வாங்கிட்டீங்களோ அன்னைக்கே உங்களுடைய கர்மா. இதுக்குன்னா சிவபெருமானே அந்த கர்மம் பிடிச்சதுனாலையும் அந்த கர்மாவை அனுபவிக்கிறது தான் அவர் தெருவாக யாசகம் திருவோடு எந்திரவங்களுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு இதே கிடச்சிது. அதனால் திருவோட்டில் வரக்கூடிய பிச்சையை தர்மம் எடுத்தவர்கிட்ட தர்மம் வாங்கினால் அந்த கர்ம வினை தீரும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ரொம்ப நேரம் தெளிவாக சொல்கிறேன். நம்ம கடன் பிரச்சனை தீரணும்னா சிவாலயத்தில் இருக்கக்கூடிய, முதல்ல கீழே இவர்கிட்ட பேசிடுங்க, சிவாலயத்தில் இருக்கக்கூடிய லட்சுமிக்கு போய் சுக்கிர உரையில் வெள்ளிக்கிழமை 8 to 9 சுக்கிர உரம் வரும், இல்லை காலையில் 6 to 7 சுக்கிர வரும், 1 to 2 சுக்கிர வரும். 1 to 2 பெரும்பாலும் கோயில் நடைகள் இருக்காது. ஒன்று காலையில் பண்ணுங்கள், இல்லை சாயங்காலம் பண்ணுங்கள். சாயங்காலம் பண்ணுறதே மிக உத்தமமானது, இறங்கு பொழுதில் பண்ணுறது மிக நல்லது. அந்த சிவாலயத்தில் போய் லட்சுமி தேவிக்கு விளக்கு ஏற்றிட்டு, எதுக்குன்னா அந்த திருவோடை நிறைச்சது லட்சுமி தான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய திருவோடை நிறைச்சி விட்டது லட்சுமி தேவி தான். அதனால் அந்த லட்சுமி தேவியினுடைய வணங்கிட்டு நீ எனக்கு படியலமான்னு சொன்னால், அந்த யாசகத்தின் வழியாக அந்த திருவோட்டுக்கு எப்படி லட்சுமி அளித்தாரோ அதே மாதிரி லட்சுமி அனுமதி வேணும். திருவோடு சிவபெருமான் கையிலேருந்து இது திருவோடை எடுத்ததே லட்சுமி தான். அதனால் லட்சுமியினுடைய தன்மை மிக முக்கியம் வாய்ந்தது. சிவாலயத்தில் இருக்க லட்சுமிக்கு விளக்கு, நெய் தீபமோ எண்ணெய் தீபமோ உங்களால் முடிஞ்ச தீபங்களை ஏற்றிட்டு நேராக அந்த யாசகர்கிட்ட, திருவோடு வச்சுருக்க யாசகர்கிட்ட மண்டிக்கிட்டு உங்கள் மடியை காமிச்சிங்கன்னா அவர் ஒரு குத்து அரிசி அள்ளி போடுவார். அரிசியோ சில்லறை காசு கம்பல்சரி, இப்போ சில்லறை காசு தான் இருக்கும், இப்போ அரிசிக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் அரிசி இருக்கும். அதை போட்டதும் அதை கொண்டாந்து நீங்கள் மஞ்சள் தண்ணீரை முடிஞ்சு பீரோலோ பிளவோ இல்லை லாக்கர் வச்சுருக்கோங்க, லாக்கரோ இல்லை எதுவுமே இல்லைன்னா ஒரு இடத்துல ஆணி அடித்து கூட குபேரமுக்கு, மேற்குக்கும் தெற்குக்கும் நடுவில் இருக்கக்கூடியதே குபேரமுக்காக கருதப்படுது. அந்த முக்களை வச்சு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா திருவோடு தர்மம் எடுத்தவர்கிட்ட தர்மம் வாங்கி உங்கள் கர்மவினை போக்கிக் கொள்ளுங்கள். கர்மவினை போக்குவதற்கு சிவாலயத்தை தேடுங்கள். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.